இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீனி அவரைக்காய் கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சீனி அவரைக்காய் கிரேவியும் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு 6 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 6 வத்தலும் சேர்த்துக்கலாங்க. காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வறுத்து மசாலா அரைச்சி குழம்பு வைக்கும் போது நல்லா இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இது கூடவே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூனுக்கு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த சூட்லேயே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஆறவும் நல்லா ஒரு தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சின்ன சீரகமும் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு இது சேர்த்தா போதுங்க. இப்போ 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை மிதமான தீயில் வச்சுட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் இதை வதக்கிக்கலாங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இது கூடவே ஒரு 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 கிலோ சீனி அவரைக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சீனி அவரைக்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளியும் அதுக்குள்ளே நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், சீனி அவரைக்காய் நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. அப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம் மசாலா, அதனால் நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதை நம்ம கிரேவி கணட்டாக வச்சு சாப்பிட்டா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது. இப்போ ஒரு சில அளவு தேங்காய் சில்லை அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கிரேவிக்கு கரெக்டான அளவு உப்பு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க, நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், 2 விசில் அடித்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். வாவ், வாசமே கமன்னு வருதுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு சீனி அவரைக்காய் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வச்சு சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொண்டா இழுக்குங்க சாப்பாடு. இது போல் சீனி அவரைக்காய் கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாங்க.